அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நியூஸ் தமிழ் நிகழ்ச்சியில் 15 நவம்பர் 2008க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். அமெரிக்காவில் ஏற்பட்ட நிதி நெருக்கடியை அடுத்து உலகளவில் ஏற்பட்டுள்ள பின்னடைவை தடுத்து நிறுத்தி பொருளாதாரத்தை சர்வதேச அளவில் ஊந்தித்தள்ள தங்கள் அளித்துள்ள ஒருங்கிணைந்த நிதி உந்துதல் திட்டத்தை G20 மாநாடுகள் ஏற்றுக்கொள்ளும் என்று எதிர்பார்ப்பதாக இந்தியா கூறியுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் சட்டமன்ற தேர்தலின் இறுதிக்கட்ட பிரச்சாரம் இன்று முடிவடைந்தது. 17ஆம் தேதி நவம்பர் மாதம் அங்கு முதல்கட்ட வாக்குப்பதிவு நடக்க இருப்பதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. நிலவுக்கு இந்தியா அனுப்பிய சந்திரயான் விண்கலத்திலிருந்து பிரிந்த டீம் இம்பாக்ட் ப்ரோப் துணைக்கலம் நிலவில் தரையிறங்கி இந்திய தேசிய கொடியை நாட்டியுள்ளது. மேலும் நிலவை படமெடுத்தும் அனுப்பி வருகிறது. இது இஸ்ரோவுடைய தலைவர் திரு மாதவ் நாயர் இது இந்தியாவின் பொன் கரங்களால் எழுதப்பட வேண்டிய ஒரு மாபெரும் சாதனை என்று பாராட்டியிருக்கிறார். ஜார்க்கண்ட் மாநிலம் ஐடுகுடாவில் உள்ள யுரேனிய சுரங்கத்திலிருந்து அணு கதிர்வீச்சு வெளியேறுவதாக அங்கு சோதனை நடத்திய பன்னாட்டு அமைப்பு எச்சரித்துள்ளது. இலங்கை தமிழர் பிரச்சினையில் அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை மேற்கொள்வது என்பது குறித்து விவாதிப்பதற்காக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் தா பாண்டியன் வருகிற நவம்பர் 17ஆம் தேதி அன்று அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டப்போவதாக அறிவித்திருக்கிறார். சென்னை சட்டக்கல்லூரி மாணவர்கள் தாக்கப்பட்டதை கண்டித்து மேல்நீலநல்லூர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரி மாணவர்கள் முதல்வர் கருணாநிதியின் உருவபொம்மையை எரித்ததாக சங்கரன் கோவிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. புதிய ஓய்வூதிய திட்ட மசோதாவை திரும்பப் பெற வலியுறுத்தி அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் நவம்பர் 26ஆம் தேதி போராட்டம் நடத்த தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம் முடிவு செய்துள்ளதாக அச்சங்கத்தின் தலைவர் திரு பாலசுப்ரமணியம் இன்று அறிக்கை வெளியிட்டுள்ளார். விடுதலை புலிகளின் முக்கிய தளமான பூநகரிக்குள் இலங்கை ராணுவம் இன்று காலை நுழைந்துவிட்டதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் கூறுகின்றன. இதற்கிடையில் இலங்கை அதிபர் ராஜபக்சே திரு விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரன் சரணடைய வேண்டும் என்று இன்று ஒரு கருத்தை இலங்கையில் தெரிவித்துள்ளதாக அங்கிருந்து ஒரு தகவல்கள் தெரிவிக்கின்றன. வானிலை அறிக்கை. இன்று இந்த இன்சாட் இருந்து எடுக்கப்பட்ட படம் 15/11/2008 அன்று எடுக்கப்பட்ட 12:30 மணி காலைக்கு எடுக்கப்பட்ட படம். இப்பொழுது நேற்றை விட இன்று ஆந்திராவுக்குள் அந்த சுழற்சி மேகங்கள் உள்ளே சென்றிருப்பதையும் ஆந்திரா, ஒரிசா, மகாராஷ்டிரா மாநிலங்கள் முழுவதும் மேகமூட்டமாக காணப்படுவதை இந்த படத்தில் காணலாம். ஆந்திராவில் இது புயலை கடக்க வாய்ப்பு இருப்பதாக இந்த படத்தின் மூலம் தெரிகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.